கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கும். பகவான் இல்லற ஞானியும் துறவற ஞானி இவர்கள் இருவரும் எப்படி மன அளவில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அர்ஜுனனுக்கு அப்படின்னு பார்த்தோம். எந்த விதமான ஆசிரமத்தில் அவர்கள் இருந்தாலும் சரி, ஆசிரமம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முறை, எந்த வாழ்க்கை முறையில் அவர்கள் இருந்தாலும் சரி, அவர்கள் மனசை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்போ அவருக்கு அந்த பூர்ணமான அந்த ஞான நிஷ்டை என்பது இருக்கிறது, அது அவருக்கு பிரயோஜனப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்களை படிக்கிறச்சே நமக்கு தெரியுது. எந்த ஒரு விஷயத்திலும் காம சங்கல்பம் என்பது இச்சையினால் ஒரு காரியத்தை செய்வது அப்படிங்கிறது அவருக்கு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு கேட்டா, அவருக்கு அறிவின் துணை கொண்டு அனைத்து காம இச்சைகளையும் அவர் எரித்து விட்டார் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொன்னார். இது முதல்ல ரீசன். அவர் ஏன் அவர் எப்ப இத டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம், இதை யார் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கிருத்ஸ்ன கர்ம கிருத்து, செய்யும் செய்கை செய்து முடித்தவன் என்ற ஒரு விஷயமானது அவனுக்குத்தான் இருக்கிறது. அப்ப அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். சரி, எல்லா கர்ம பலன்களையும் அவன் விட்டு தியக்த்வா கர்ம பலாசங்கம், எல்லா கர்ம பலன் எந்த விதமான இச்சையாக கர்மத்தில் ஏற்படக்கூடிய பலனில் எந்த இச்சையும் அவனுக்கு இல்லை என்ற காரணத்தால் அவன் எப்படி இருக்கிறான்னா நிறைவானவனாக இருக்கிறான், நித்திய திருப்தனாக இருக்கிறான். ஏதோ ஒரு விஷயமும் அவனுக்கு திருப்தி செய்ய வேண்டும், அவனுக்கு இதுக்கப்புறம் தான் இனிமே லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்னே ஒண்ணு வரும் அப்படிங்கிறதே கிடையாது. ஆல்ரெடி அவன் ஃபுல்லா தான் இருக்கான். நிராஸ்ரயக, எதையும் சார்ந்திராதவனாக அவன் இருக்கிறான். எத்தனை விதமான காரியங்கள் அவன் செய்து கொண்டிருப்பானே ஆனாலும் கர்மண் அபிப்பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக, அவன் எதை செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஏதும் செய்பவனாக தன்னை கருதுவது இல்லை. இதெல்லாம் அவனுடைய உள்ளதான் தெரியும். வெளியில போர்டு இருக்காது, நான் வேலை பண்றேன் ஆனா நான் பண்ணல அப்படின்னு. அந்த ஏதோ ஒரு மூவில வரும்ல, இவர் போட்டிருக்கிற சட்டை இவருது, மாப்பிள்ளை இவருது, அந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போக மாட்டார்கள். அந்த மாதிரி தேவையும் கிடையாது. ஞானிகளுக்கு ஒரு ஞானியை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது சுவாமிஜி சொல்லுவார். ஞானிக்குத்தான் இன்னொரு ஞானிய புரியும். அதாவது ஜனங்களுக்கு அது ஞானிதான் அப்படிங்கிறது புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது கூட பழகி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்போ கூட புரியாது. ஞானத்தை அடைந்தவனுக்குத்தான் ஞானத்தை அடைந்தால் எப்படி இருக்க முடியுங்கிறது புரியும். அப்பொழுதுதான் ஞானத்தை அடைந்தவனுடைய செய்கைகளுக்கு அர்த்தங்கள் அவர்களுக்கு புரியும். அதனால அவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது இந்த ஞானம் அப்படிங்கிறதுக்காக சுவாமிஜி அதை சொல்லுவார். சரி, நிராசீகி, எந்த ஒரு ஆசையுமே அவனுக்கு கிடையாது. எதச்சித்தாத்மா தியக்த சர்வ பரிகிரக, கையில இந்த நாளைக்கு இதை வச்சுக்கலாம், நாளன்னைக்கு இதை வச்சுக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு இது வேணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, இப்பவே புடிச்சிட்டு போய்கொண்டே இருக்க போறோம். எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய, சேர்த்து வச்சா என்ன ஆகும், பாதுகாக்கணும். நம்ம இதுல சொன்னேன் நானு, வள்ளுவம் வகுப்புல சொன்னேன். நம்ம இவர் தப்போவன் மகராஜ் ஒரு தடவை ஹிமாலயாஸ்க்கு அவர் ட்ரெக் போயிருக்கும் போது, தனியா போயிருக்கும் போது அவர் நிறைய 2 திருடர்கள் அவரை திருடுறதுக்கு வந்தாங்க அவர்கிட்ட. அவர்கிட்ட இருந்ததே வெறும் அந்த ருத்ராட்சம், காலில் போட்டிருக்கிற ஏதாவது இது இருக்குமா, பாதரட்சை இருக்குமா இருக்கும், அவ்வளவுதான். ஒன்னா எடுத்துட்டு போட்டான், எனக்கு என்ன போச்சு அப்படின்ற மாதிரி தைரியமா இருந்தார். அவரே எழுதியிருக்கார் அவருடைய ஈஸ்வர தர்ஷன் அப்படிங்கிற புக்ல. நான் ரொம்ப தைரியமா இருந்தேன், எனக்கு ஃபியரே இல்லை. ஏன் தெரியுமா, என்கிட்ட எதுவுமே பொசஷனே இல்லை. சர்வ பரிகிரக தியக்த்வா, ஒண்ணு கூட கிடையாது. அதே அவரே தான் மறுபடியும் எழுதுறார். இன்னொரு தடவை நான் நிறைய பேரை கூட்டி கொண்டு போனேன், அப்ப நிறைய பேருக்காக உணவு விஷயங்கள்லாம் கொண்டு போனேன், அது கொள்ளை போகாம இருக்கணுமே என்று ஒரு பயம் இருந்தது. அப்போ எப்ப பயம் வருது, எப்ப இன்செக்யூரிட்டி வருது, ஒரு பொருள் இருக்கு அதை பாதுகாக்கணும்னா தான் இன்செக்யூரிட்டி வருது. இப்ப இவருக்கு அப்படி கிடையாது. எந்த பொருள் இருந்துதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், பொருள்ல நான் சொல்றது அத்தனையும் உங்களுக்கு புரியும்.
ஆனா மனிதர்கள் அப்படின்னு வரும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது. ஏன்னா நான் இதுவா சொல்லல. நமக்கு அனுபவம் அப்படி இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், இந்த மனிதர் இல்லன்னா என்னால இருக்க முடியாது. இவங்க கிட்டேருந்து ஒரு 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 நல்ல வார்த்தை, ஒரு ஒரு குட் மார்னிங் மெசேஜே எடுத்துக்கோங்க. எவ்வளவு பிரச்சனை இந்த குட் மார்னிங் மெசேஜ். ஒரு ஆள் குட் மார்னிங் போடலைன்னா நம்மள விரும்பல. நம்மகிட்ட அவருக்கு ஒரு பிரியம் இல்ல. இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். சர்வ பரிக்கிரகன்னு சொல்லும் பொழுது, இது மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூட நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தான் இருக்கக்கூடாது. பொருள் போயிடும். பொருள்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காத, அத பொசஷன்ஸ் வச்சுக்காதன்னு சொன்னா புரிஞ்சிரும். மனிதர்களிடம் வைத்துக் கொள்ளாதே என்று சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணித்தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல்ல ஆரம்பிக்கிறச்சே கஷ்டமா இருக்கும். ஏன்னா பல ஆண்டு காலமாக பழகினது ஒண்ணு ஒரு 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 ஒட்டல், உறவாடல் எல்லாம் இந்த மனசுக்கு வந்து குடுத்து 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 பழகினது. அதிலிருந்து அதை மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது கஷ்டம். அதனாலதான் அருளாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு யாராவது ஒருத்தரோட பழகணும் அவ்வளவுதானே. அதை எதுக்கு நீ மனிதன் கிட்ட போய் பழகுறையப்பா? நீ இறைவனிடம் பழகேன். நீ உன்னோட கண்ணை எதுக்கு உபயோகப்படுத்தணும், காதை எதுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறதெல்லாம் அழகழகா எழுதி வைக்கிறாங்க இல்லையா? எதுக்காக எழுதி வைக்கிறாங்க? உற்றார் யார் உளரோ குற்றாலத்துறை கூத்தனலாது உற்றார் யார் உளரோ, உயிர் கொண்டு போகும் பொழுது உற்றார் யார் உளரோ. இந்த பாட்டெல்லாம் உட்கார்ந்து பொருள் தெரிஞ்சு படிச்சு புரிஞ்சுக்கணும். ரொம்ப அவசியம் அது. யாரும் வர மாட்டாங்க. ஐ ஹாவ் டு கோ அலோன். ஐ கேம் அலோன். இது இந்த இந்த இதை புரிஞ்சுட்டாதான் இந்த பரிக்கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும் நமக்கு. எல்லாத்தையும் விட்டுடணும், கையில பிடிச்சுக்க கூடாது அப்படிங்கிறத சொன்னார். அப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னார். ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி கில்பிஷம். ஏதோ சரீரத்தினால ஆகக்கூடிய காரியங்கள் பண்ணுவார், சரீரத்துக்கு வேண்டிய காரியங்கள் பண்ணி கொண்டிருந்தார். அப்புறம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, என்ன கிடைக்கிறதோ அதை சந்தோஷமா சாப்பிடுவார். இன்னைக்கு இதுல குறை அதுல கொட்டை நொட்டை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க மாட்டார். துவந்த்வாதீதோ விமத்சரக, யார் மீதும் பகை இல்லை, எதன் மீதும் அவருக்கு இது பொறாமை கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், யார் எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கட்டும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரிதான். டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு ஒண்ணு போட்டுக்கணும். திருப்ப திருப்ப நான் சொல்றேன், இந்த பகவத்கீதையை படிக்கிறது அப்படிங்கிறது வெறும் பாராயணத்திற்காக படிப்பதல்ல. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள போய் வேலை செய்யும். அப்பதான் இந்த படிக்கிறதுக்கான முழுமையான பிரயோஜனமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நம்ம சமசித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபி ந நிபத்தியதே. சமசித்தா, சித்தி அசித்தி, இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, கிடைக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணுமே கிடைக்கல, பிக்ஷை கிடையாது, வெறும் வாட்டர் தான்னாலும் பரவாயில்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நான் எடுக்கிறதே பிக்ஷை தான். அது எனக்கு என்ன கிடைக்கிறதோ கிடைச்சிட்டு போறது. ஒரே ஒரு வீட்டுல கொஞ்சோண்டு தான் கிடைச்சதா, கிடைச்சிட்டு போறது. இதனால எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வரப்போறது இல்ல. என்னுடைய சமத்துவ புத்தியில சமாதானம், சமத்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணணுமா இருந்ததுன்னா, அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா, எக்ஸ்பெக்டேஷன் இல் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் எனிபடி, யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் சொல்றது, ஒரே ஊர்ல தங்க மாட்டாங்க அப்படின்னு. சன்னியாசிகள் பொதுவாக ஒரே ஊர்ல தங்க மாட்டாங்க. இருந்தா உறவு வந்துரும். ஒரு நாள் வருவாங்க, அடுத்த நாள் வருவாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கிறதுன்னு வாங்க, அப்புறம் எதையாவது உன்னை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அப்புறம் அதுல இருந்து அப்படி அது கேரி ஓவர் ஆயிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கும். காரணம், யார் மீதும் குறை இல்லை. மனசு அமைப்பே அப்படித்தான். இந்த மனசோட அமைப்பே அப்படித்தான். அப்ப அந்த அமைப்பை நாம நன்றாக தெரிந்து கொண்டு அதுல இருந்து விலகி கொள்ளணும்னு அந்த சன்னியாசியானவர் விலகி கொண்டு இருப்பார். அது இல்லற ஞானிக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்கும். துறவர ஞானிக்கு அது இயல்பாக வந்துதான் ஆக வேண்டி இருக்கும். ஆக வேண்டியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை, வள்ளுவர் சொல்றார். நோன்புனா என்னப்பா, நீ உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமைன்னு தவத்துல ஒரு விஷயம் சொல்றாரே. நோன்பு இருக்கிறது என்றால் என்ன, எதுவும் வேண்டாம் என்று இருப்பது என்றால் என்ன, நீ குறைத்துக் கொள்கிறாயே அப்படின்னா என்ன? இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை, ஒன்னும் இல்லாம இருக்கிறது தான் இயல்பு. நீ எதையாவது உடைமை ஆக்கி கொண்டாய் என்றால் அது உடைமை ஆக்கி கொண்டாய் என்றால் என்ன ஆகும்? மயலாகும் மற்றும் பெயர்த்து. அது தப்பப்பா. அது உனக்கு அதனால மயல் மயல்னா என்ன? ஒரு மயக்கமானது உண்டாகும். அது வேணும், இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும், நாளைக்கு அது இல்லைன்னா இருக்க முடியாத போய் எல்லா கேட்ஜெட்ஸும் நமக்கு இது அப்படித்தான் இப்ப நமக்கு ஆய்கொண்டிருக்கிறது இல்லையா?
அதனால் இப்ப அடுத்த ஸ்லோகம் நம்ம பாதி இது பதார்த்தம் எல்லாம் படிச்சுட்டோம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசக யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயதே அப்படின்னு பார்த்தோம். கத சங்கஸ்ய முக்தஸ்ய, எந்தவித சங்கம்னாலே அசோசியேஷன் ஆஃப் பீப்புள், ஈவன் திங்ஸ் எதுவா இருந்தாலும் சரி. எனக்கு இந்த பிராண்ட் போனை விட்டா என்னால வந்து வேற எதையும் வச்சுக்க முடியாது. எனக்கு அந்த பிராண்ட்ல ஒரு அசோசியேஷன் இருக்கு. இந்த அசோசியேஷன்ங்கிறது நாளடைவுல பரமார்த்தாஜி அழகா ஒரு வார்த்தை சொல்றாரு அதுக்கு, இட் வில் ஹுக் யூ அப்படின்னு. நம்மள வந்து கொக்கி போட்டு மாட்டி விட்டுருமா. அது அசோசியேஷனா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் யூ வில் கெட் ஹுக்டு அப்படின்னு. அப்ப அதை நம்ம வந்து மாட்டிப்போம் நம்ம அதுல அப்படின்னு. அந்த ஞானியினுடைய மனநிலை இங்க பேசுறது 23வது ஸ்லோகத்துல பேசுறது வந்து இல்லற ஞானியை பற்றி பேசுகிறார். எதனோடெல்லாம் அவர் வந்து அசோசியேட் ஆயிருக்காரோ அதுல இருந்தெல்லாம் அவர் விடுபடுகிறார். இல்லறத்துல இருந்து விடுபடுகிறார்னு சொன்னா அப்ப எல்லாரையும் விட்டுட்டு தனியா உட்கார்ந்துருப்பாரா, எல்லார்ட்டையும் மூஞ்சிய காமிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாரா, எல்லார்ட்டையும் அந்த ஃப்ரௌனிங் ஃபேஸ் வச்சு கொண்டிருப்பாரா? அப்படி கிடையாது. யார் மேலுமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை நிறுத்தி விடுவார். யார்கிட்டயுமே இருக்கக்கூடிய இன்டிமசி அப்படிங்கிறது இறைவனை தவிர யாரோடுமே இருக்காது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது தலைவலி ஜுரம்னா போய் கடை எப்படியோ இது உடம்பே போக போறது அப்படின்னு எல்லாம் பேச மாட்டாங்க. அதுக்கு செய்ய வேண்டியது அத்தனையும் செய்வார்கள். ஆனால் நான் செய்யும் காரியம் இப்படித்தான் முடிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய மாட்டார்கள். அது இறைவனின் சித்தம். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் செய்கிறேன், என்ன ரோல் பிளேய நல்லா பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அதுதான் கத சங்கஸ்ய அப்படின்னு. இல்லற ஞானிய புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் நான் இல்லற ஞானி லட்சணத்தை புரிஞ்சு கொண்டாதான் பெரும்பாலான நமக்கு அதுதான் முக்கியமாக தேவையாக இருக்கிறது. நமக்கு ஆசிரம சந்நியாசம் அப்படின்னா அதுவே பாதி விஷயம். இப்போ 50% ஆஃப் த ஒர்க் அங்கேயே முடிஞ்சு போயிடுறது. அங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நாம படிக்கணும் புரிஞ்சுக்கணுங்கிறது மாத்திரம்தான். மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டர் பிளேஸ்டா இருக்கும். ஆனா இல்லறத்துல அப்படி கிடையாது. இப்ப நம்ம படிச்சு முடிச்ச உடனே இது முடிச்ச உடனே ஒரு மணி நேரம் உட்காந்து நிதித்தியாசனம் செய்வோம்னா முடியுமா? நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கு. அடுத்தடுத்து வீட்டு வேலைகள் இருக்கும். யாராவது விசிட்டர்ஸ் வருவாங்க. ராவேளைக்கு வயிறு பசிக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி போடணும். எத்தனையோ கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளுக்குள்ளேயும் கூட அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஞானத்தின் துணையோடு தான் எல்லா விவகாரங்களையும் செய்யணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்குதான் இந்த ஸ்லோகம். கத சங்கஸ்ய, எந்தவித அசோசியேஷனும் கிடையாது, எந்த விதமான சேர்க்கையும் கிடையாது அப்படின்னு சொல்ற. அப்புறம் முக்தஸ்யன்னா என்ன? கம்ப்ளீட் ஃப்ரீடம். எதுலயுமே அவருக்கு ஒரு இது கிடையாது. என்ன சொல்றது, எனக்கு இப்படி இருந்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிற இது கிடையாது. என் பையன் என்கிட்ட காத்தால எழுந்த உடனே என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும். நான் வந்து ஆபீஸ்க்கு உட்கார்றத ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றோம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு ரூம்குள்ள போய் பாவம் உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த ரூமுக்கு தான் சப்ளை ஆக வேண்டியிருக்கு. ஸோ வயசானவங்களுக்கு என்ன தோணும்னா, பார்க்க கூட மாட்டேங்கிறான், பேசக்கூட மாட்டேங்கிறான், ஏன் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்ன, பேசினா என்ன, அவங்க வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் நமக்கு மனசு வயசான போது நமக்கு அந்த எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுறது. ஏன் ஏற்படணும்? அவருடைய தொழிலை அவர் பண்றாரு. ஒருவேளை 5 மணிக்கே எழுந்து ட்ரெயினை பிடிச்சு வேலைக்கு போறவனா இருந்தா பேசாம தானே இருப்போம். கிளம்பி போயிட்டான் பையன்னு தானே இருப்போம். வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே என்னால் பார்க்க முடியலையே, என்னால் பேச முடியலையே, எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்புறம் அது ஜாஸ்தி ஆகாத என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய பிரைவசியில நாம போய் ஹிண்டர் பண்ற மாதிரி ஒரு நிலைமையானது ஏற்படுறது. அழகா சொல்றார் சுவாமிஜி இந்த இடத்துல. நம்ம எல்லாருக்கும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் படிக்கிறதுனால லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நாட்டுக்கு எல்லைதான் முக்கியங்கிறது, நம்மளோட சுதந்திரமும் அதுல அடங்கி இருக்கு. என் சுதந்திரத்தையும் நான் வந்து காப்பாத்திக்கணும், மற்றவனுடைய சுதந்திரத்தையும் நான் காப்பாற்றணும். அதனால நான் போய் நொனன்னு நீ எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினியா, நீ டெலிபோன் பில் கட்டினியா, இதெல்லாம் அந்த காலம் தான் எக்ஸாம்பிள் தான். இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன்ல ஆயிடுது. பட் இருந்தாலுமே சொல்றேன், எல்லா விஷயத்திலயும் வீட்டுல இருக்கிற விஷயம் நோசி கேரக்டர் எல்லாத்தையும் வந்து நீ பண்ணியா, இதை பண்ணியா, அந்த பத்திரிகை வந்தது அதுக்கு அனுப்பினியா, வச்சியா, போன் பேசினியா, நோனோன்னு கேள்வி கேட்கறது. இதெல்லாம் வந்து இல்லறத்துல இருந்து படித்து ஞானாக்னி தத்த கர்மாணி பண்ணதுக்கு அப்புறம் பண்ணக்கூடாது. அதுதான் அங்க முக்கியமானது. முக்தஸ்ய, நான் கம்ப்ளீட் ஃப்ரீடம், நான் ஃப்ரீயா இருக்கேன்ப்பா, நீயும் ஃப்ரீயா இரு. எனக்கு இனிமே எந்த பொறுப்புகளும் கிடையாது. நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இனிமே நீங்க எல்லாரும் பாருங்க, நான் வெளியில போகல, வீட்டுக்குள்ள இருக்கேன், அவ்வளவுதான். ஐ வில் பி அவைலபிள் ஃபார் யூ.
யூ ஆல்சோ பி அவைலபிள் ஃபார் மீ. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது பீயிங் அவைலபிள் அதுவே போதும். நான் உனக்கு ஐ ஷுட் நாட் பி இன் டு யுவர் ஷூஸ், அது தேவையே கிடையாது நமக்கு. நம்ம அப்படி பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கறத தான் அங்க முக்தஸ்ய அப்படிங்கிறார். ஏன் அப்படி பண்றாரு அவர்? ஞான அவஸ்தித சேதசா. சும்மா இல்ல, ஏதோ அவருக்கு வெறுப்பு கிடையாது, இந்த பையன் பார்க்கவே மாட்டேங்க இனிமே இவன் பக்கமே போகக்கூடாது, அப்படி கிடையாது. ஞான அவஸ்தித சேதசா, மெய்யறிவில் என்றும் நிலைத்து இருக்கக்கூடிய மனம் எங்க எங்க டுவெல் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இந்த உபநிஷத்துல என்ன வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னார், இந்த வார்த்தையை நம்ம எப்படி யோசிக்கலாம். நிதித்தியாசன மனசு எப்ப பார்த்தாலும். போன போன அத்தியாயத்துல பகவான் சொன்ன வார்த்தைகள்லாம் என்ன? வெறும் இந்த கர்ம யோகம்ங்கிற டாபிக்ல மாத்திரம் எத்தனை ஸ்லோகங்கள் வந்திருக்கு. சிதப்பிரஜ்ய லட்சணம் மாத்திரம் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல சிதப்பிரஜனுடைய இதை மட்டும் எவ்வளவு சொல்றார், லட்சணங்களை எவ்வளவு சொல்றார், அப்புறம் அவன் அப்படி இருக்கிறதுக்கான வழிகளை எவ்வளவு சொல்றார். இதெல்லாம் நம்ம பிரிச்சு உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பார்த்து அதை எழுதி அதை படிச்சு போதுமே, இதுக்கே நாளே பத்தாதே. கூப்பிடுவாங்க சாப்பிடவா சாப்பிடவான்னு, அந்த அளவுக்கு நாள் பொழுது போய்கொண்டே இருக்கும். சுவாமி சித்பவானந்தர் சொல்லுவார், பொழுது போகலன்னு சொல்றவனும் முட்டாள், பொழுது போதலன்னு சொல்றவனும் முட்டாள். ஒரு கா ஒண்ணுத்துல தா. போகலன்னு சொன்னா என்ன? யூஸ் பண்ண தெரியல, மட்டி. போதலன்னு சொன்னா என்ன? அத அப்பவும் அவன் யூஸ் பண்ண தெரியல. அவன் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கான், அதனால அவனுக்கு பொழுது போதல அப்படின்னு சொல்றான். நான் என்ன பண்ணணுங்கிறத கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கொண்டு ஞான அவஸ்தித சேதசா அப்படி இருக்க. யஜ்ஞாயாச்சரத கர்ம சமக்ரம் பிரவிலீயத்தே. யஜ்ஞாயாச்சரத கர்ம சாரி, இது யஜ்ஞாயாச்சரத கர்மன்னு சொல்லும் பொழுது அவருக்கு எந்த ஒரு ஆட்டிடியூட்ல அவர் அந்த கர்மங்களை செய்கிறார் அப்படின்னா, யஜ்யம் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல கர்மங்களை செய்கிறார். யஜ்யம்னு சொன்னா என்ன? நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. நம்ம 3வது அத்தியாயத்துல அந்த விஷயங்களை பார்த்திருக்கோம். யஜ்யம்னு சொன்னாலே இறை வழிபாடாக நாம் அந்த கர்மங்களை செய்வது. எந்த வேலையா இருந்தாலும் சரி, பேரம் பேத்தியே ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறோமா, இல்ல நம்மளே பசங்களையே ஸ்கூலுக்கு கொண்டு விடுறோமா, வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் கர்மா, என்ன கர்மாவா இருந்தாலும், இன்டராக்ஷன் வித் மெய்ட்ஸா, இன்டராக்ஷன் வித் வெண்டர்ஸா, எதா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அது எனக்கு ஒரு இறைவன் கொடுத்த பணி. அந்த இறை பணியாக நான் அதை செய்கிறேன். அப்படி இருக்கக்கூட அந்த யஜ்ஞய ஆச்சரத்தகன்னு அது மாதிரியே நடந்துக்கிறது. ஒரு விஷயத்திலையும் அது மாதிரியே நடந்துக்கிறது. சமக்ரம் அப்படின்னா முழுமையான பலன் அவனுக்கு கிடைக்கும். முழுமையான பலன்கிறது முக்கியமானது என்னது? அவன் மனசு முதல்ல சுத்தமா இருக்கும், எந்த விதமான சலனங்களும் அவன் கிட்ட இருக்காது. அந்த ஒரு மனசு எங்க பிரவிலியத்தேங்கிறது எங்க ஒடுங்கிறதுன்னா பிரம்மத்தில் ஒடுங்குகிறது. தன்னையே பிரம்மமாக அவன் அறிந்து கொண்ட காரணத்தினால் அந்த மனம், அந்த ஏற்படக்கூடிய கர்ம பலன்கள் அனைத்தும் அந்த பிரம்மத்திலேயே ஒடுங்கி விடுகிறது. அது மறுபடியும் ஒரு பலனை வெளியில கொடுத்து நமக்கு திரும்பவும் ஒரு பிறவிங்கிறத கொடுக்காது அப்படிங்கறத இதுல புரிஞ்சுக்கணும். நாம் சுவாமிஜி சொல்ற, இந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு இந்த வேதாந்த அறிவோட நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது அழகா சொல்வார் பரமார்த்தாஜி. என்னன்னா, இது வேதாந்தா யூபிஎஸ் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணுமா நம்ம மனசுக்குள்ள. நம்ம எப்படி அது என்ன பேருன்னா, அன்இன்டரப்டட் பூர்ணத்துவம் சப்ளை அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரமார்த்தாஜி ரொம்ப அழகா காயின் பண்ணும். அன்இன்டரப்டட் பூர்ணத்துவம் சப்ளை. இப்ப முதல்ல பார்த்தோமே நம்ம எங்க நிராசீகி நித்திய திருப்தகங்கிறதெல்லாம் அப்ப சொல்லும் பொழுது சொன்னேன், நிறைவு எப்பவும் நிறைவா இருக்கு, அதான் பூர்ணத்துவம். பூர்ணமா இருக்கு அந்த மனசுல, எதுவும் குறை கிடையாது. குறை இருந்தா தான், எனக்கு அன்பில் குறை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் ஒரு மனிதர்கிட்டேந்து அந்த அன்பு கிடைக்காதான்னு நான் ஏங்குவேன். எனக்குத்தான் இறைவன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்றேனே, நான் தான் எப்ப பார்த்தாலும் அன்பில் திளைத்து கொண்டல்லவா நான் இருக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன இது வறுமையா? எனக்கு ஒரு வறுமையும் கிடையாது இந்த அன்பை பொறுத்த வரைக்கும். குறை இல்லை, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாடு, அதுதான் குறை இல்லாத நிலை. அதனால அந்த அந்த நிலையில இருக்கிறது தான் அன்இன்டரப்டட் பூர்ணத்துவம் சப்ளை. இது இருந்தெடுத்து அப்படின்னு சொன்னா, யாராவது நம்மள மதிக்கல, வீட்டுல போ ஒரு ஓரமா உட்காரு, என் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, நீ இங்க உட்கார வேண்டாம், நீ அங்க போன்னு சொன்னா கூட, சர்தான் பண்ணு, நீ பேசிக்கொண்டது எனக்கு என்ன, எனக்கு இதுதான் நல்ல சான்ஸ், நான் உட்காந்து நல்லா படிக்கலான்னு உள்ள ஓடி போயிட வேண்டியதுதான்.
எதுவுமே நமக்கு பாதிக்கவே பாதிக்காது. முன்னாடி எதெல்லாம் ஈகோ பிரச்சனையா இருந்ததோ அதெல்லாமே அப்படி தூக்கி போட்டுட்டு போய்க்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையானது இந்த யூபிஎஸ்ங்கிறது தரும் அப்படின்னு. இன்னொரு அழகான ஸ்டேட்மெண்ட், எது சக்சஸ் அப்படின்னு சொன்னா, இது இது ஜஸ்ட் ஞாபகம் வருது அதனால சொல்றேன், எந்த அளவுக்கு ரெலவெண்டோ. எது சக்சஸ் அப்படின்னு சொன்னா தயானந்த் சரஸ்வதி சுவாமிஜி சொல்றாரு, ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபெயிலியர் அதுதான் சக்சஸ் அப்படின்னு. அப்ப இதுவுமே நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்க வேண்டாம். ஒரு விஷயம் இப்படித்தான் சக்சஸ், இதுதான் சக்சஸ்ங்கிறதுக்கு நான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு அது பின்னாடி அலையிறதுங்கிறது வாழ்க்கையே கிடையாது. அதனால அந்த ஒரு விஷயத்திலிருந்து முழுவதும் முக்தசியன்னு சொல்லும் பொழுது இதை நம்ம நல்லா நினைச்சு பார்க்கலாம். இந்த விஷயத்தை அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ அந்த மாதிரி இப்படி இருக்கார் அவர் அப்படிங்கறத இந்த இல்லற ஞானியினுடைய நிலை என்ன, அவர் செய்யக்கூடிய கர்மங்கள், இறைப்பணியாக செய்யக்கூடிய கர்மங்கள், அதன் பலன்கள் எப்படி ஆகிறதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல நாம பார்ப்போம். மேற்கொண்டு இப்ப அடுத்த ஸ்லோகத்தை நம்ம இன்னைக்கு படிக்கலாம். ब्रह्मार्पणं ब्रह्म हविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना दैवं एवापरे यज्ञं योगिनः पर्युपासते ब्रह्माग्नावपरे यज्ञं यज्ञेनैवोपजुह्वति श्रोत्रादीनिन्द्रियाण्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयान् अन्ये इन्द्रियाग्निषु जुह्वति. ब्रह्मार्पणम् ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्म कर्म समाधिना. இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து வேற ஒரு டைமென்ஷன், இந்த ஸ்லோகத்தை பொறுத்தின வரைக்கும் பகவான் இந்த இதுவரைக்கும் ஆத்ம அனாத்ம விவேகம், சேதனம் அச்சேதனம் விவேகம் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். இப்போ இந்த ஸ்லோகத்திலிருந்து அவர் என்ன, இந்த ஸ்லோகத்துல முக்கியமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கர்மம் பண்றதே அகர்மம் தான் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நன்றாக வலியுறுத்தி சொல்ல போகிறார். இதுல ஒரு டாபிக்கே சேஞ்ச் ஆகுது. என்ன அப்படின்னா, இருப்பதெல்லாம் பிரம்மமே அப்படிங்கிற விஷயத்த அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத சொல்லுவார். இந்த ஸ்லோகத்துல முதல்ல டிக்ளரேஷன் என்னன்னா, எல்லாமே பிரம்மம் தான்ப்பா, பிரம்மத்தை தவிர அந்நியமாக வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. முதல்ல பதார்த்தத்தை பார்த்து, பிரம்ம அப்படின்னு சொன்னா பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மார்ப்பணம் அப்படின்னு, இங்க அர்ப்பணம் அப்படின்னு சொன்னா இந்த இதுல ஹோமத்துல யூஸ் பண்ற கரண்டிக்கு பேரு அர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். அர்ப்பணம்னா ஹோமக்கரண்டி, ஹோமக்கரண்டி பிரம்ம, ஹோமக்கரண்டியும் பரம்பொருள். ஹவிஹி, ஹவிஹினா இப்போ ஒரு ஹோமம் பண்றோம்னா ஹோமத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், முதல்ல ஒரு ஹோம குண்டம் இருக்கும், அப்புறம் அந்த ஹோமத்துல நிறைய சமித்துகள்லாம் போட்டிருப்பாங்க, அக்னியானது இருக்கும், அப்புறம் ஹோமம் பண்றவர் ஒருத்தர் இருப்பார், அவர் கையில ஒரு கரண்டி இருக்கும், அந்த கரண்டியினால அவர் நெய்யை எடுத்து விடுவார், ஹவிஸை எடுத்து போடுவார். ஹவிஸ்னா அன்னம், சாதம், அதை எடுத்து அவர் அந்த ஹோமத்துல இது ஆகுதியாக கொடுப்பார். இதெல்லாம் நீங்க மனசுல ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் கொண்டு வந்துக்கணும். ஒரு ஹோமம் நடக்கிறதுனா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு அந்த ஹோமத்துல இருக்கிற விஷயங்களை வைத்துக்கொண்டு நமக்கு புரிய வைக்கிறார் பகவான். அப்போ அர்ப்பணம், முதல்ல அந்த கரண்டி எடுக்கிறாரே, இந்த கரண்டி எதுப்பா அப்படின்னா கரண்டி பிரம்மம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. ஹவிசு, அவர் ஹோமத்தில் ஆகுதியாக கொடுக்கிறாரே, அவர் நெய்யை விடலாம் அல்லது ஒரு அன்னத்தை விடலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த கொடுக்கக்கூடியது அது என்னன்னா அதுவும் பிரம்மம், பரம்பொருள். பிரம்ம அக்னி, பிரம்ம அக்னினா பரம்பொருளாகிய நெருப்பால், நெருப்பு எதுன்னா நெருப்பும் அதே பிரம்மம் தான், அதே பரம்பொருள் தான். பிரம்மணா, பரம்பொருளால், புதம் ஹோமம் செய்யப்படுகிறது. யார் ஹோமம் செய்கிறார், நான் இப்ப எடுத்து கரண்டியில விடுறேன்னா கரண்டி பிரம்மம் பரம்பொருள், கரண்டியினால் விடக்கூடிய பொருளும் பரம்பொருள், அந்த பொருளை வாங்கி கொள்ளக்கூடிய அக்னியும் பரம்பொருள்,
இதை எல்லாத்தையும் எடுத்து விட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஹோதானா யார் செய்கிறாரோ அவரும் பரம்பொருள். பரம்பொருளால் ஹோமம் செய்யப்படுகிறது. அதாவது ஹோமம் செய்பவனும் பரம்பொருள். தேன கந்தவ்யம், அவரால் அடையப்படும் பலன் என்ன? அதுவும் பிரம்மம் தான். இங்க பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னவ், பிரம்மணாஹுதம், பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னா என்னன்னா, பரம்பொருளே அனைத்து செயலாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஒருவர். தேன, அதாவது அந்த இல்லற ஞானியாக. யார் ஹோமம் பண்ணுவாங்க? சன்னியாசி ஹோமம் பண்ண மாட்டார். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லற ஞானியை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். அவருக்கு இல்லறத்தில் எல்லா கடமைகளும் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் நான். நம்ம லௌகீகமாக இப்போ இருக்கக்கூடிய அந்த லௌகீகமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தேன். வைதீகமாகவும் அவருக்கு கடமைகள் உண்டு. அவர் தன்னுடைய நித்திய கர்மங்கள் அனைத்தையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். தினமும் அவருக்கு அவருடைய ஆச்சரணத்திற்கு தகுந்த மாதிரி, அவர் எந்த வாழ்க்கை முறையில் இருக்கிறாரோ அந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளில் முக்கியமானதாக சொல்லப்படுறது என்னன்னா, நித்தியமும் இறைவனை பூஜை செய்யக்கூடிய கடமைகள். அதுல ஹோமங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஹோமங்களில் அவர் எப்படி இருக்கிறார்? அந்த பிரம்ம கர்ம சமாதினா, பரம்பொருள் தான் அனைத்து செயலாக இருக்கிறதுங்கிற எண்ணம் உடைய தேன, அந்த ஞானியாகிய அவரால், அந்த அறிவோட, அதனாலதான் ஞானாக்னி தத்த கர்மாணி அது அது அங்க சொல்லப்பட்டது. இங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஞான அவஸ்தித சேதசா, திரும்ப திரும்ப சொல்றேன் நானு. இந்த வார்த்தைகளை கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறச்சேதான் நமக்கு முழுமையான பயன் கிடைக்கிறது. இந்த விசாரம் பண்ற பயனானது கிடைக்கிறது. இப்ப ஞான அவஸ்தித சேதஸ் இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த பிரம்ம கர்ம சமாதினாங்கிறதுக்கு தகுதியானவன். அவனுக்குத்தான் அனைத்தும் பிரம்மமே என்பது நன்றாக புரிந்திருக்கிறது. அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் அவன் உபயோகிக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் பிரம்மமே, அவனும் பிரம்மமே அப்படிங்கிற ஒரு அறிவானது அவனுக்கு இருக்கிறது. அப்ப அவன் அடையக்கூடியது என்னவா இருக்கும்? அப்ப அவனுக்கு கந்தவியம், அவனுக்கு அடையக்கூடியது, அவனால் அடையப்படும் பலன் என்னவா இருக்கும்? பிரம்மம் தான் அவனால் அடையக்கூடிய பலன். ஏன்னா வேற ஒண்ணு இருக்கா என்ன? பிரம்மத்தை தவிர, தூய உணர்வை தவிர வேற ஒன்று இருக்கிறதான்னா இல்ல. அப்ப இல்லைங்கிற காரணத்தினால பிரம்மமே அனைத்தும், பிரம்மைவ சத்தியம் அப்படி. இப்ப இது மாதிரி இதுவரைக்கும் பகவான் யார் பண்றாரோ அவரே பண்ணக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பிளஸ் அவரே பிரம்மம் என்று இதுவரைக்கும் சொல்லல. அதனாலதான் இது ஒரு பிக் லீப் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துலதான் இந்த ஐக்கியத்தை பகவான் சொல்கிறார். வேற எங்கேயும் சொல்லணும். இந்த இடத்துலதான் ஆரம்பிக்கிறார் இந்த விஷயத்தை. அப்ப இதை புரிய வைக்கிறதுக்குத்தான் இன்னும் தொடர்ந்து கர்மம், அப்புறம் அந்த ஒவ்வொரு கர்மத்திலும் எப்படி அந்த ஆகுதிகள் கொடுக்கப்படுகின்றன, அந்த ஆகுதிகள் எப்படி ஏற்கப்படுகின்றன, என்ன ஆட்டிடியூட்ல அப்ப காரியம் எல்லாம் அவன் பண்ணுவாங்கிறதான் நம்ம தொடர்ந்து இப்ப படிக்க போறோம். இப்ப அகர்மஸ்வரூபமாக தான் அந்த பிரம்மம் இருக்கு. பிரம்மம் எப்படி இருக்கு? பிரம்மத்திற்கு கர்த்தா போக்தாங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது. நம்ம இப்பதான் பார்த்திருக்கோம். பிரம்மம் அப்படிங்கிறது அகர்த்தா அபோக்தா, இதெல்லாம் நம்ம 2வது அத்தியாயத்துல விரிவா படிச்சாச்சு. இங்க இந்த ஹோதாங்கிறவர் காரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் இல்லையா, அவர்தான் கர்த்தா. அந்த ஹோமத்திற்கு அவர்தான் கர்த்தாவாக இருக்கிறார். அக்னி தான் அதிகரணம் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னா யாரு கர்த்தா, யாரு அதிகரணம், இதெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த காரியத்தை பண்ணணும். அதிகரணம்னா என்ன? யார்கிட்ட கொடுக்கறது? நான் இந்த ஹோமத்தை பண்ணணும்னா யார்கிட்ட கொடுக்கறது? இப்ப கர்த்தா யாரு? ஹோதா, அவர் பிரம்மம்னு சொல்லியாச்சு. அப்ப வாங்கிக்கிறது யாரு? அவர் அதிகரணம், அது அக்னி. அக்னியும் என்னன்னு சொல்லியாச்சு. ஹோமகுண்டம், ஹோமகுண்டத்துல இருக்கிற அக்னி, அதுவும் பிரம்மம்னு சொல்லியாச்சு. அர்ப்பணிக்கக்கூடிய அந்த கரண்டி, த்ரூ கரண்டி தான் கொடுக்குறோம், அந்த கரண்டியும் பிரம்மம்னு சொல்லியாச்சு. ஹவிசு, அந்த கொடுக்கக்கூடிய பொருள், அதுவும் பிரம்மம் என்று சொல்லியாச்சு. பலன், பிரயோஜனம், அதுவும் பிரம்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொன்னா பிரம்மத்தை தவிர
அந்நியமாக வேறொன்று இல்லை. சர்வம் பிரம்மமயம், வேறே சர்வம் பிரம்மமயம்னு ஒரு கீர்த்தனை இருக்கு. மாதிரி இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தான் அப்படின்னு பிரம்மைவ சத்தியம் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயத்த ஆதிசங்கரர் எப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, இது சால கிராமத்தை விஷ்ணுவோடைய ரூபத்தை பார்க்கிற மாதிரி கிடையாதுப்பா. இது சால கிராமத்துல இப்ப சால கிராமம்ங்கிறது என்னன்னா ஒரு கல், நமக்கு கண்டகி நதிக்கரையில கிடைக்கக்கூடிய ஒரு கல். அந்த கல்லை விஷ்ணுவாக நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னா அந்த கல்லு மேல விஷ்ணு அப்படிங்கிற ஒரு கற்பனையை நான் செய்து பூஜிக்கிறேன். கற்பனைங்கிறதுக்கு தான் அத்தியாசம் அப்படின்னு பேர். இது ஒரு கல்லு மேல ஒரு கடவுளை நான் என்னுடைய நல்ல கற்பனை, அது நான் கெட்ட கற்பனை இல்ல, அது ஆனா கற்பனை தான். அது உண்மையில் கல்லா கடவுளா அப்படின்னு பார்த்தா உண்மையில் அங்கு இருப்பது வாஸ்தவமாக கல்லு. நான் அதை கடவுளாக பூஜிக்கிறேன் அப்படின்னு சுவாமிஜி அழகா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எப்படின்னா, இப்ப ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த கோவில் அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் ஃபர்ஸ்ட் இறைவனை பார்க்கணும். இறைவனை பார்க்கறச்சே நம்ம அது அங்க ஆக்சுவலா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, கண் பார்வைக்கு ஒரு கல்லு, அந்த கல்லு ஒரு சிலா ரூபம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பேசிக்கலி அந்த தட்சிணாமூர்த்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, பேசிக்கா அது ஒரு கல். அந்த கல்லுல இந்த தட்சிணாமூர்த்திங்கிற சிலையை வடித்து அதை ஈஸ்வரன் என்று ஆராதித்து நாம அதை வணங்குகிறோம். அந்த சிலையை நல்ல பாவனைகளோடு நாம வணங்குகிறோம். இப்போ இந்த கல் இருக்கு இல்லையா, இந்த கல்லுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது? ஒவ்வொரு பொருளிலும் இந்த ஆதாரம்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தா, ஆதாரம் அப்படிங்கிறது அதிஷ்டானம்னு சொல்லுவோம். அதிஷ்டானம் அப்படிங்கிறது தூய உணர்வு. இப்ப தூய உணர்வுங்கிறது ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல. என்ன படிச்சிருக்கோம் நம்ம? சர்வகதம், சர்வகதம் இதம் அப்படின்னு படிச்சோம் நம்ம. இதுல முன்னாடி 2வது அத்தியாயத்துல இதுல ஆத்ம லட்சணம் படிக்கும் பொழுது இது சர்வகதம் அவிநாசித்து தத்வித்யம் ஏன சர்வமிதம் ததம் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? எல்லா இடத்திலும் அதுதான் நிறைந்திருக்கிறது. அப்போ கல்லுல பிரம்மன் இருக்கா இல்லையா? இருக்கு. சோ கல்லுக்கு பிரம்மன்கிறது முதல் விஷயம், அது அதிஷ்டானமாக பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு தெரியறதா? அதுக்கப்புறம் அந்த பிரம்மனுக்கு மேல ஒரு அத்தியாசம் என்னது? அது கல்லு அப்படின்னு. கல்லுங்கிறது இருக்கு. கல்லுங்கிறது என்னன்னா ஆசிரியம் அப்படின்னு பேரு. கல்லுங்கிறது அந்த கல்லுக்கு மேல நாம ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஃபிகரை கொண்டு வரப்போறோம். அந்த ஃபிகருக்கு பேரு தான் அத்தியாசம், கற்பனை அப்படின்னு பேர். அத்தியாசம்னா கற்பனை. ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவையெல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். நாரூடு பனியாய் தோன்றல், நரனாகித் தரியில் தோன்றல், நிறம் தலம் வெளியில் தோன்றல். இப்படி போன்ற நாம ரூபங்கள் ஏதும் இன்றி ஒப்பமாய் இரண்டற்றொன்றாய் உணர்வொளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரமெல்லாம் செப்பு கற்பனையால் ஜனித்தவென்று அறிந்து கொண்டே. கைவல்யனம். இந்த பிரம்மம் என்பதுதான் அதிஷ்டானமாக சகலமான இடங்களிலும் அதுதான் நிறைந்து இருக்கிறது. அதற்கு மேல் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பாடம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தை கொடுத்திருக்காரு. இப்ப நான் சொன்ன கோவில் உதாரணத்துல முதல்ல பிரம்மம் இருக்கு. பிரம்மம் இருக்கு, அதுதான் அதிஷ்டானமாக இருக்கிறது. தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எவ்ரிதிங். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே முதற்காரணமாக இருப்பது என்ன? அது பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேல கல் இருக்கு. இந்த கல்லு தான் நமக்கு ஒரு ஆசிரியம்னா ஒரு பிடிமானம். ஏதாவது ஒண்ணு பார்க்கணும் இல்ல, ஒரு பொருளை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு பிசிக்கலா ஒரு பொருள் வேணுமா இல்லையா? அங்க கல்லு வைக்கிறோம். அந்த கல்லை வெறும் கட்ட கல்லா வச்சானாக்கா என்னன்னு பூஜை பண்ணுறது? அதுக்கு நமக்காக வேண்டி ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். நம்ம புத்திக்கு அதை கிரகிச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். அந்த உருவம் தான் ஈஸ்வரன். அதுதான் அத்தியாசம். அப்போ எவ்ரி பொருள், எந்த பொருளை நீங்க எடுத்துக்கொண்டாலும் அந்த இடத்துல ஒரு அதிஷ்டானம் இருக்கு.
ஒரு ஆசிரியம் இருக்கு, ஒரு அத்தியாசம் இருக்கு. அப்படி 3 விதமாக அந்த பொருளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒண்ணு சொல்லிட்டேனா, அடுத்தது சொல்றேன். இப்போ பொதுவாக வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய உதாரணம் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த கற்பனை, அத்தியாசம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வரக்கூடியது கயிறு பாம்பு உதாரணம். நாரூடு பணியாய் தோன்றல். இப்பதானே சொன்னேன் அந்த பாட்டு. நாரூடு, நாறுனா கயிறு, பணினா பாம்பு. நாரூடு கயிறாய் தோன்றல் அப்படின்னு சொன்னா அதைத்தான் இப்ப நான் விளக்க போறேன். என்னன்னா இப்ப கயிறு பாம்பு அப்படிங்கிற உதாரணத்தை எப்பவும் எடுத்துக்கிறது. அதாவது அவன் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு நல்ல லைட் இல்லையாம், ரொம்ப லைட் எல்லாம் டல் லைட்டா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துக்கு போறான். அதுக்கு பேரு மந்தாந்தகாரம் அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல பிரைட் லைட் இல்ல, மந்தமா இருக்கு, வெளிச்சம் வந்து மந்தமா இருக்கு. அப்படி ஒரு இடத்துல அவன் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கயிறு இருக்கு அந்த இடத்துல. கயிறு வந்து அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா பாம்பு மாதிரி தெரியுது. அவன் என்ன பண்றான், பாம்பு அப்படின்னு பயந்துக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது, ஏதோ யாராவது வந்து சரி நல்ல வெளிச்சத்தை காமிக்கலாம் அப்படின்னு வெளிச்சம் போடுறாங்க, இல்ல காமிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. அப்ப அவனுக்கு பார்த்தோன்னே, ஓ இது கயிறு தானா, இது பாம்பு இல்லையா அப்படின்னு அவன் சேஃப் ஆயிடும். இப்ப கயிறு மேல பாம்பாக இவன் கற்பனை பண்ணு, கரெக்டா? பாம்பு அங்க இல்ல. இவன் என்ன பண்ணான், அங்க இருந்தது ஒண்ணு இருக்கு, என்னது, கயிறு. அந்த கயிறு மேல இவன் அத பாம்பு அப்படின்னு இவனா ஒரு கற்பனை பண்ணி, இவன் கற்பனையிலேயே இவன் வந்து பயந்து வேர்த்து கொட்டி இவனுக்கு எல்லா பிரச்சனையும் வந்து ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போயிடுறது. எல்லாம் எதனால? கற்பனையினால. உண்மையிலேயே அங்க இருந்தது அதுவா? இல்ல. அங்க இருந்தது என்ன? வெறும் கயிறு தான். இந்த கயிறு பாம்பு உதாரணத்துல கூட இப்ப நம்ம 3 விஷயம் சொன்னேன். அந்த 3 இங்க எப்படி எப்படி அப்ளை பண்ணுவோம்? முதல்ல அதிஷ்டானம்னு சொன்னோம். இந்த அதிஷ்டானம் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்த கயிறு பாம்பு உதாரணத்துல எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த அதிஷ்டானம் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சதாத்மகம் அப்படின்னு சொல்றது. சில வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நல்லதுக்கு தான், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப புரியலனாலும் அப்படியே போக 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 புரிஞ்சிடும். நம்ம வந்து இந்த வேதாந்தத்தை படிக்க படிக்க அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு. சத், முன்னாடியே சொல்லியிருக்கேன். சத்து, எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பிரம்மனுக்கு. சத்து, சித்து, ஆனந்தம் சொல்லியிருக்கேனா இல்லையா? சத்துங்கிறது என்ன? எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புத்தன்மை, இருப்பு அப்படிங்கிறது. இந்த இருப்பு, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு புக்கு அப்படின்னா, இது புக்கு, திஸ் இஸ் எ புக்னு சொல்றோம், சரியா? இது வந்து ஒரு போன், திஸ் இஸ் எ போன் அப்படின்னு சொல்றோம். இது திஸ் இஸ் எ மவுஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எல்லாத்துலயும் ஒரு விஷயம் காமனா இருக்கு. என்னது காமனா இருக்கு? இஸ். அந்த இஸ்னஸ் இருக்கு இல்லையா? அந்த இஸ்னஸ் தான் இருப்பு. இத உலகத்துல எல்லாத்துக்கும் சொல்லலாமா இல்லையா? திஸ் இஸ் ஹிமாலயாஸ், திஸ் இஸ் மை டாட்டர், திஸ் இஸ் மை லேப்டாப், எல்லாத்துக்கும் சொல்லலாமா இல்லையா? எல்லாத்துலயும் என்ன காமனா இருக்கு? இஸ், இஸ், இஸ்னு. அந்த இஸ்னஸ் இருக்கு இல்லையா? அதுதான் பிரம்மன், அதிஷ்டானம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ திஸ் இஸ் எ ரோப்புன்னு அவன் சொல்றான்னாக்க அந்த இஸ்னஸ் அங்க இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதிஷ்டானமாக சத்து அப்படிங்கிறது, சதாத்மகமாக பிரம்மன் இருக்கிறது. பார்க்கல நம்ம, ஆனா இருக்கிறது. அது இல்லாம எந்த இருப்புமே கிடையாது. இருப்பு தான் பிரம்மன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு மேல ஒரு ஆசிரியம், என் கற்பனைக்கு ஒரு ஆசிரியம் வேணும். நான் ஒண்ணுமே இல்லாத இடத்துல இந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லி பயந்தேன்னா என்னை என்ன பண்ணுவாங்க? உதைப்பாங்க. ஏதோ ஒண்ணு இருந்தா தான் நான் அந்த இடத்துல ஐயையோ அது மாதிரி இருக்கே, பாம்பு மாதிரி இருக்கேன்னு நான் ஆட்ட முடியும் இல்லையா? அப்போ நான் அந்த இடத்துல ஆசிரியமாக ஒண்ணு வேணும் எனக்கு. அந்த ஆசிரியம்ங்கிறது தான் இங்க கயிறு. எப்படி அங்க கல்லுக்கு சொன்னோமோ அதே மாதிரி இங்க கயிறு. அந்த ஆசிரியத்தின் மீது நான் ஒரு கற்பனையை பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அது சரியா கண்ணு தெரியல. அப்ப நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா, இதுதான் பாம்புன்னு நானா நினைச்சுக்கிட்டேன். நான் அந்த நினைத்து கொண்ட அந்த பாம்பு தான் அத்தியாசம். அந்த ஆரோபம், அத்தியாசம், கற்பனை, ஆவ எல்லாம் எல்லாம் ஒரே வேர்டு. ஆரோபம், அத்தியாசம், கற்பனை, எல்லாத்துக்கும் 3 சொற்கள் கொடுக்கிறார் கைவல்ய நவநீத ஆசிரியர். கற்பனை ஆவை எல்லாம் ஓரோர் வஸ்துவினில் வேறே ஓரோர் வஸ்துவினை ஓர்தல். ஓர்தல்னா நினைத்தல். கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைக்கிறேனே, அதுதான் அத்தியாசம், அதுதான் ஆரோபம்.
சரியா? இப்போ 2 உதாரணம் கொடுத்திருக்கேன். சுவாமிஜி வந்து 2 உதாரணம் கொடுத்திருக்கார். ஒண்ணு வந்து கோவில், அங்க இருக்கிற கர்ப்ப கிரகம், அங்க இருக்கிற கல்லு, அது மேல ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அத்தியாசம். இன்னொன்று கயிறு பாம்பு வேதாந்தத்தில் வரக்கூடிய உதாரணம், அந்த அத்தியாசம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்பதான் நமக்கு இது புரியும். பிரம்மன் இருக்கான்னு கேட்டா எஸ். எப்படி இருக்கு? இஸ்னஸ் தானே பிரம்மன். இஸ்னஸ்ங்கிறது, இருப்புங்கிறது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. சரி, இப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம், சாஸ்திரம் கொஞ்சம் படிச்சதுனால நான் இந்த உடம்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஐ ஐ ட்ரூலி பிலீவ் தட். அப்ப நம்ம என்ன சொல்வோம்? நான் இந்த உடலில் வாழும் உயிர், ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். நான் இந்த உடலில் வாழும் உயிர். அதுக்கப்புறம் நான் என்ன நினைத்துக்கிறேன்னா, நான் ஒரு பெண், நான் ரொம்ப அழகான பெண், நான் ரொம்ப அறிவான பெண், நான் இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு குழந்தை, இன்னாருக்கு பெண், இன்னாருக்கு இது தங்கை, இன்னாருக்கு அக்கா, இப்படி எல்லாம் நான் என்ன பண்றேன்? போட்டுக்கிறேன். இஷ்டத்துக்கு நான் வந்து ஆட் பண்ணிட்டே போறேன். நான் என்னோட கற்பனை, இதெல்லாம் கற்பனை. நான் மனிதன் அப்படின்னு நினைக்கிறோமே, அங்கேயே ஆரம்பிக்கிறது கற்பனை. நான் உயிர் அப்படிங்கிறது தானே வாஸ்தவமா இருக்கு. அதுக்கு மேல நான் என்ன பண்றேன்? நான் ஒரு கற்பனை. இப்படி கயிறுக்கு மேல நான் பாம்பை கற்பனை பண்ணேனோ, அந்த மாதிரி இந்த உயிர்ங்கிறதுக்கு மேல நான் எனக்கு ஒரு பேரு, ஒரு ஊரு, ஒரு உறவு, ஒரு 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 பொருட்களினுடைய ஆளுமை, எனக்கு இருக்கிற திறமைகளுடைய ஆளுமை எல்லாத்தையும் போட்டு நான் வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அத்தியாசம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, அதிஷ்டானம்ங்கிறது எது? இந்த இடத்துல அழகா நீங்க இத்தனை நாளைக்குள்ள சாப்பிட்டு போட்டிருக்கணும். நான் சொல்ல அந்த அதிஷ்டானம்ங்கிறது பிரம்மன், சதாத்மகமாக பிரம்மன் எப்போதும் இருக்கிறது. சோ அதிஷ்டானம் பிரம்மன். ஆசிரியம்ங்கிறது எது? நம்ம கேஸ்ல ஆசிரியம்ங்கிறது எது? நான் உயிர், ஜீவன் அப்படிங்கிறது ஆசிரியம். அதுதான் எனக்கு, அதை சார்ந்துதான் என்னுடைய கற்பனையே விரிய போறது. எதை சார்ந்து என்னுடைய கற்பனை இருக்கிறதோ அதுதான் ஆசிரியம். அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஜீவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்னோட கற்பனை அத்தியாசம் என்னது? அது நான் மனிதன். பேசிக்கா ஏதாவது ஒன்ன போட்டுக்க, நான் மனிதன் ஒன்னொன்னா ஏத்துக்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம அத்தியாசம் தான். மனிதன்கிறதே அத்தியாசம்ங்கிற போது அந்த மனித தன்மை வந்ததுக்கு அப்புறம் தானே அதுல இருக்கிற உறவோ இல்ல மத்ததோ இருக்க போறது. அதனால மனிதன் என்பதே அத்தியாசம் அப்படின்னு. அப்போ இத்தனை விஷயத்துல எல்லா இடங்கள்லையும் ஒன்று போல எதை எழுதினோம்? அதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துல ஒன்று போல எதை எழுதினோம்னா பிரம்மன், தூய உணர்வு. அது மட்டும் மாறுறதா? ஒரு இடத்துல கல்லுங்கிறான், ஒரு இடத்துல ஈஸ்வரன்கிறான், ஒரு இடத்துல கயிறுங்கிறான், ஒரு இடத்துல பாம்புங்கிறான், ஒரு இடத்துல ஜீவன்கிறான், ஒரு இடத்துல மனிதன்கிறான். ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது ஒன்று, மாறவே மாறாதது, நிர்விகாரமாக இருப்பது. அது என்னதுன்னு கேட்டா அதுதான் பிரம்மன். இது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும்? நம்ம பார்வை எங்க இருக்குன்னா, நம்ம பார்வை மனுஷன்ல. நான் ஒரு ஆளை பாக்குறேன்னா, உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் என்ன மேடம்? அப்புறம் நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? உங்க அப்பா அம்மா யாரு? இதெல்லாம் தான் கேட்பேனே ஒழிய, நான் அவரை பார்த்த உடனே ஓ இது உயிர் அப்படின்னு முதல்ல இது உயிர்னே நான் நினைக்க மாட்டேன். அப்புறம் தானே இது பிரம்மன்னு நான் நினைக்கிறதுக்கு அந்த அளவுக்கே நம்மளுக்கு போவார். காரணம் என்ன? காரணம் எனக்கு மறைக்கப்பட்டு இந்த ஞானமானது, எல்லாம் அனைத்தும் பிரம்மன் தான் என்ற ஞானமானது மாயையினால் எனக்கு மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. சுவாமிஜி அழகா ஒரு விஷயம் சொல்லு. தூய உணர்வு தான் உடலாகவும் உள்ளமாகவும் உலகங்களாகவும் உயிர்களாகவும் மாயையால் காட்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லு. இந்த மாயையினால என்ன ஆகுதுன்னா எனக்கு பெரிய ஒரு மறைப்பு ஏற்படுகிறது. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது அந்த பிரம்மஸ்வரூபம் ஒன்றுதான் அப்படிங்கிற அறிவானது எனக்கு ஏற்படுறது இல்லை. அதைத்தான் இங்க விளக்குறார் பகவான். இந்த பிரம்மார்ப்பணம்ங்கிற இத சொன்னா ஜென்ரலி இந்த ஸ்லோகம் வந்து நம்ம இப்ப பழக்கத்துல எப்படி வச்சு கொண்டிருக்கோம்னா, உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும். அதனால எல்லாருக்கும் இதை சொல்றதுல ஒரு சந்தோஷம், ஏன்னா உடனே சாப்பாடு கிடைச்சிடும், அது வேற விஷயம். அது வந்து அவாந்தர பலன். ஆனா இதை நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பிரம்மனுக்கு அந்நியமாக வேறொன்று கிடையவே கிடையாது. நானே அந்த பிரம்மஸ்வரூபம்ங்கிறத புரிந்து கொண்டு நாம இந்த ஸ்லோகத்தை படிச்சு புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க முக்கியம். இங்க உணவுல வந்து பிரம்மனை வந்து அத்தியாசம் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல, பிரம்மன்ல தான் உணவு அத்தியாசம் பண்ணிருக்கு. இதை நமக்கு வந்து நல்லா புரிய வேண்டிய ஒரு விஷயம். சாலக்கிராம கல்லுல
விஷ்ணு அத்தியாசம் பண்ணியிருக்கா பண்ணின மாதிரின்னு சொன்னார் இல்லையா யாரு ஆதிசங்கரர். அப்படி நீ கற்பனையா இதை புரிஞ்சுக்காதப்பா, பிரம்மன்லதான் சாலக்கிராமக்கல்லே அத்தியாசம் ஆயிருக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. பிரம்மன்லதான் எல்லாமே இருக்கு. எவ்வளவு வசந்ததா வேணா இருக்கட்டும், கோஹினூர் டைமண்டா இருக்கட்டும், இல்ல கூவம் நதிக்கரையில இருந்து ஒரு டம்ளர் தண்ணியா இருக்கட்டும், அத்தனையிலயும் இருக்கிறது என்ன? பிரம்மன் பிரம்மன் பிரம்மன். அது தவிர வேற ஒன்று. இந்த சாப்ட மறந்துடாது. அதிஷ்டானம் என்ன, ஆசிரியம் என்ன, அத்தியாசம் என்ன, 3 விதமான உதாரணங்கள் கொடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமானது இது. இதை பார்த்து கொண்டு இதை நினைத்து சிந்தித்துக் கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது நமக்கு மனசுக்குள்ள நல்ல ஆழமாக போகும். அதனால இந்த இறைவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெறும் கல்லுதான் அது அப்படின்னு பார்க்கும்போது அது உலகியலாக பார்க்கக்கூடிய பார்வை வெறும் கல்லுதான் அப்படிங்கிறது. அதுலயே கொஞ்சம் மந்திரபூர்வமாக அதை நன்றாக அதை சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி அதை செதுக்கி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை மந்திரபூர்வமாக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதற்கு சக்தியானது வருகிறது. அப்ப அதற்கு இறைவன்ற ஸ்டேட்டஸ் ஆனது வருது. அறிவுபூர்வமான கற்பனை, இப்ப நான் சொன்னது பூராவும் அறிவுபூர்வமான கற்பனை, தவறே கிடையாது. ஆனால் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது கற்பனையே. இந்த கற்பனை என்பதை புரிந்து கொண்டோம்னு சொன்னா நமக்கு தாட் எங்க போகும், போக்கஸ் எங்க போகும்? உங்களுக்கு கற்பனை வேணுமா இல்ல ஒரிஜினல் வேணுமா கேட்டா நம்ம எதை லைக் பண்ணுவோம்? நான் எனக்கு ஒரிஜினலை தான் பார்க்கணும்னு தானே லைக் பண்ணும். என்னோட கற்பனைப்பா இது, ஆனா நடந்தது இதுதான் அப்படின்னு சொன்னா இல்ல அதை சொல்லுங்க முதல்ல, உங்க கற்பனை எல்லாம் அப்புறம் பார்ப்போம். அப்படிதான் எல்லாருக்குமே தோணும். அப்ப கற்பனைங்கிறது முக்கியம் இல்ல. எது முக்கியம்? எது ஒரிஜினலோ அதுதான் முக்கியம். இந்த பாரமார்த்திகமான சத்தியமான வஸ்து எது அப்படின்னா அது பிரம்மன் மட்டுமே. இதுல கைவல்யத்துல இதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு பாட்டு இருக்கு. ஜெகமதில் இது என் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது, மிக இது கயிறாம் என்னும் விசேஷந்தான் மறைந்து போகும், அகமெனும் சமானம் தன்னை அஜ்ஞானம் மறைத்திடாது, பகர் விசேஷமதை பகர் விசேஷமதை மறைத்து மூடும் அப்படின்னு வரும். அஜ்ஞானம் மறைத்து மூடும் அப்படின்னு வரும். அப்ப ஒரு வார்த்தை மட்டும் மறந்து போச்சு எனக்கு நடுவில். இதுல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த இது என்னும் சுட்டாம் சொன்னேனே அது கூட அங்கதான் இருக்கேன். அதனால சொன்னேனா இஸ்னஸ் அப்படின்னு அந்த இஸ்னஸ யாரும் மறைக்க முடியும். அது அப்படியேதான் இருந்து கொண்டு இருக்கிறது. அது வாசும் கிடையாது, வில்பியும் கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் they have lot of meanings. இஸ்னஸ் எப்பொழுதுமே இருக்கிறது. 10 வருஷம் கழிச்சு பேசினாலும் அதே இஸ் தான். 10 வருஷம் முன்னாடி சொன்னாலும் அதே இசுதான். இஸ்னஸ் அது இது என் சுட்டாம். அந்த சுட்டு பொருள் இருக்கே அது மறைக்கவே சமானமாக இருக்கிறது. அஜ்ஞானத்தினால அதை மறைக்க முடியாது. எதை மறைக்கிறது அப்படின்னா மிக இது கயிறாம் என்னும் விசேஷம் மறைந்து போகும். இந்த கயிறு தான் அது அப்படின்னு சொல்ற அந்த விசேஷமான அந்த இது என்னும் சுட்டின் மீது வைக்கப்பட்ட அந்த ஆசிரியம் இருக்கு இல்லையா, அது போயிடும். அது கயிறும் இல்ல, அது பாம்பும் இல்ல, இருப்பது பிரம்மன் ஒன்றுதான். அதுதான் அங்க முக்கியம். இந்த பிரம்மைவ சத்தியம்ங்கிறத புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பொறுத்தின வரைக்கும் இருப்பது அனைத்திலும் இருப்பது இருப்பே. இதை மட்டும் சூத்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இருப்பது அனைத்திலும் இருப்பது இருப்பே அப்படின்னு அந்த இருப்பைத்தான் நாம் போற்ற வேண்டும். அது நமக்கு நல்லா புரிஞ்சுடுது அப்படின்னு சொன்னா நம்மளோட சிஸ்டர் நம்ம கிட்ட கோவப்பட்டாலும் நமக்கு வருத்தம் கிடையாது. நம்மளோட கோ சிஸ்டர் கோவப்பட்டாலும் வருத்தம் கிடையாது. சிஸ்டர் இன்லா கோவப்பட்டாலும் வருத்தம் கிடையாது. வேற ஃப்ரெண்டு கோவப்பட்டாலும் வருத்தம் கிடையாது. எல்லாமே கற்பனை தானேப்பா. நான் வச்ச பேரு இதெல்லாமே. நீ இந்த மனிதன்கிறதே ஒரு ஆசிரியம்னு சொன்னா இப்ப மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சத உறவுகள்லாம் என்ன ஆசிரியமா இல்லையா? அது கற்பனையினே வந்த கற்பனைகள், அவ்வளவுதான். அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கவலை என்பதே வராது. இதான் முக்கியமான பலன். நமக்கு என்ன வேணும் வாழ்க்கையில? கவலை இல்லாத வாழ்க்கை வேணும் இல்லையா? அதனால இந்த பிரம்ம ஞானம் எனக்கு எதுக்கு அப்படின்னா இதுக்குதான். வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு தெளிவு வேணும். அதைத்தான் பாரதி சொன்னார். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம். எப்படி வரும் அன்பினோர் வெள்ளம்? எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சாதான் வரும். நான் தான் நீ தான் நான், அப்படி தெரிஞ்சாதான் வரும். நான் வேற நீ வேற, எனக்கு வேற பேக்ரவுண்ட் உனக்கு வேற பேக்ரவுண்ட், நான் வேற இது குலத்தை சேர்ந்தவன் நீ வேற குலத்தை சேர்ந்தவன். வேற்றுமைகளால் என்றுமே இன்பமானது கிடைக்காது. ஒற்றுமையால் மட்டும்தான் நம்மால் இன்பத்தை உணர முடியும். இந்த இடத்துல ஒற்றுமை கூட கிடையாது.
ஒன்றே, இரண்டற்ற ஒன்றே என்று நினைப்பதுதான் பேரின்பத்தை நமக்கு கொடுக்கும். அதனால இந்த அளவுல இன்னைக்கு நாம இந்த இதை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த இது மட்டும் கொஞ்சம் பெருசு. நம்ம இந்த விஷயத்த பூரணமா புரிஞ்சுட்டாதான் மேற்கொண்டு இருக்கக்கூடியதெல்லாம் சின்ன சின்னதா இந்த யஜ்யங்கள் எப்படி எப்படி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரும். அதை கொஞ்சம் நம்ம வேகமா அடுத்த வகுப்புல நம்ம படிச்சிடுவோம். இப்ப நம்ம மகாத்மியத்தை பாராயணம்